ஏய் சிரிக்காத வருமா? வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிற மாதிரி நம்ம கருவாட்டு குழம்பு தான் செஞ்சு வச்சுருக்கோம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா. சொல்லாமல் கொள்ளாமல் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அதனால தான் சரி 2 நாள் 3 நாள் தங்கி இருந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 2-3 நாள் வீடியோவில் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பக்கத்தில் உட்கார வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து இலை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அம்மா வந்தாங்க. அதனால் இருக்கிறத வச்சு சின்ன இலையை வச்சாச்சு. எங்கள் அம்மா வந்து முத்து காமெடி சொல்கிறாங்க. முத்து படத்தில் ரஜினிக்கு வந்து சின்ன தட்டில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, பலவளம் பேச வேண்டாம், கேமரா வந்து கட் ஆகிடும். 2-3 நாள் எங்கள் அம்மா தான் என் கூட சாப்பிட போகிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து கருவாடு குழம்பு ஊற்றவா? போதுமா? கருவாடையாக வச்சுக்கோமா, நல்லா சாப்பிட்ணும். இந்த மாதிரி சின்ன வயசில் நீ நல்லா சாப்பிட்ட, எனக்கு சொல்லியிருக்கேன் நிறையா. நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி கருவாட்டு குழம்பு, வேறு எதுவுமே சொல்ல. அவர் கருவாட்டு குழம்பு மட்டும் சாப்பிட சொன்னார். அதனால் கருவாட்டு குழம்பு. குச்சி கருவாடு, ஊருக்கு சைடு குச்சி கருவாடு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் நெத்திலி கருவாடு. வாழைப்பழம்லாம் வச்சுருக்கேன் என் ஒய்ஃபு. அம்மா வந்து ஆம்லேட் ஆஃப் பாயில் ஏன் வைக்கலன்னு கேட்காதீங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆம்லேட்டு ஆஃப் பாயிலாம் பிடிக்காது. அதனால் முட்டை வந்து அந்த கூட்டு மட்டும், முட்டை மசாலா மட்டும் வச்சுருக்கு. சரி வாங்க சாப்பிட்லாம். அம்மா நல்லா சாப்பிட்ணுமா? நீ நல்லா சாப்பிட்லன்னு என்னையே திட்டுவாங்க. வாங்க சாப்பிட்லாம். அம்மா வந்து நிறைய சாப்பிட மாட்டாங்க. சின்ன வயசில் நிறையா சாப்பிட்டாங்க. எனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சாப்பிட்ட அளவு கூட நான் சாப்பிட முடியாது. இப்போ வயசானதுனால அவங்களும் கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. ஓகே, நல்லா பிணைஞ்சுக்கிட்டாச்சு. சாப்பிட்லாமா? மணக்க மணக்க தேன் மாதிரி ஒரு கருவாட்டு குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். அதான் நான் சொல்லிட்டு இல்லை, நான் சொல்கிறேன். நான் திட்டவே இல்லையே. நான் அம்மாவை திட்ட மாட்டேன். பெரிய கூட இடம் இல்லை. நாளைக்கு பெரிய இல்லை எனக்கு தருமா? தட்டு கூட வச்சுருக்காங்க. வைக்கும்போது தூக்கி போடுறது செம்மையா இருந்திருக்கு. போக முடியும், நல்லா சாப்பிடுவேன். சோறு சொல்லவா? காரமே இல்லடி, நல்லா தான் இருக்கும். இப்படி சாப்பிட்டு எப்படி நீ 2வது திருப்பி சோறு வாங்குவா? 2வது எப்படி சோறு வாங்குவா? 2வது வாங்க மாட்டோம். வாங்கி சாப்பிட்றேன். சாப்பிடுவியா?
இத்தனை வீடியோ ஓடுதா? ம் ஆமாம். அப்புறம் சாப்பிடணும் இனிமேல் அப்புறம் பிடிக்காம சாப்பிட இருந்துச்சா? வேணுமா இந்த சாப்பிட்டு கொடுக்க மாட்டான். நீ சொல்லலாம் உங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரே ஜாட தானே இருக்கு. எங்க அம்மான்னு சொல்ல வேண்டியது இல்லை. அதுக்காக யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்க முடியும். வீடியோ பாருங்க. ம் ம் உன்னை பார்க்குறது வீடியோ தெரியும். கருவாடு குழம்பு மாமா எப்படி வச்சிருக்கியா? சூப்பராக இருக்கு. முட்டை மசாலா சூப்பராக இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. நல்லா தான் இருக்கா. ஆனாலும் உங்க அளவுக்கு வைக்க வராது. நீ நல்லா வைக்கிறீங்க. உங்க அளவுக்கு எனக்கு வராது. ஏதோ இப்பதான் நான் கத்துக்கிட்டு செய்யறேன் எல்லாத்தையும். நீங்க ஒரு டேஸ்ட் வைப்பீங்க, நான் ஒரு டேஸ்ட் வைப்பேன். அவ்வளவுதான். அது என்ன உன் கூட உட்கார ஒன்னே மாதிரி எனக்கு மூக்கு சூசன் இருக்கியா? சாப்பாடு அந்த பிள்ளைங்க இருக்கா என்ன? ஏய் சாப்பாடு இருக்காடி? நீ வந்திருக்கல சார், அதெல்லாம் விசாரம் பண்ணியிருப்பான். இல்லைன்னாலும் பொங்கிடுவா. நான் அடுப்பில் வச்சா 5 நிமிஷம். ம் அது வீடியோ கட் ஆகுதுன்னு பார்க்குறேன். ம் சரி. ஆமாம். வேல் கூட போடலாமா? அப்படியே வந்து நிக்கிறேன்டா. வேல்னா புரியல அம்மாக்கு. வேல் போடலாம். கடவுளே. சோறு. ம் அவ்வளவுதான். இன்னும் மதுரை வைக்கிறது தான். நீ சாப்பிடு, பொறுமையாக சாப்பிடு. ம் அம்மா வைக்க நான் பாட்டு பேசிட்டே போய் யாரும் சாப்பிட்டு. அம்மா வைக்க ஃபினிஷிங் எனக்கு வந்தாச்சு. வாழைப்பழம் சாப்பிடுறது. ம் எனக்கு மட்டும் ஆம்லேட் கொடுத்தாரு. நீ தான் ஆம்லேட் சாப்பிட மாட்டியே. இல்லை சாப்பிட்றது இருந்தால் நான் நாளைக்கு அப்போ எதுவும் சாப்பிட மாட்டேன். சரி ஆம்லேட். இப்ப பாத்துட்டு நாளைக்கு செஞ்சு வச்சுருக்கேன். சரி நாளைக்கு ஆம்லேட் 10 ஆம்லேட் நீ சாப்பிடணும். சிக்கன் ரைஸ் போட போறோம். சாப்பிடுமா? நாளைக்கு சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் நாளைக்கு வச்சு பாட்டு போட்டுக்கலாம். வீட்டில் வாடகை கட்டணும்மா. எப்படி கறிக்குழம்பு அம்மா வந்திருக்கு, கறிக்குழம்பு எடுக்க போகிறோம். சிக்கன் இல்லாமல் மட்டன் எடுத்துடல விடு. ம் எப்போ கட்டாச்சு? நான் பார்ப்பேன். உன்னை எவ்வளோ அம்மா பயங்கரமா சாப்பிட்டு ஜூஸ் வேணுமா? கொஞ்சம் உரையில சரி குடி. எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, நான் பிறகு குடிச்சுக்கிறேன். கொஞ்சம் குடிச்சிட்டு ஓகே, கருவாட்டு குழம்பு இன்றைக்கி சூப்பராக சாப்பிட்டாச்சு கூட அம்மாவோட. நாளைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து இதே மாதிரி பெரிய இலையாக போட்டு நாளைக்கு வந்து முட்டை தோசை மட்டன் குழம்பு செம்மையாக சாப்பிட போகிறோம். நானும் அம்மாவும் ஒரு 2 நாளாக 3 நாளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. இருக்கிற வரைக்கும் அம்மாவோட தான் வீடியோ. அம்மாவுக்காகவும்
அப்படியே வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, அதனால் நம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கருவாட்டு குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம். அவங்க என்ன சொல்றாங்களா? சொல்லுமா. என் மருமக சமையல் சூப்பர்.